ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, வருமான வரி துறைன்னு ஒன்று இருக்குது, ஐடி இன்கம் டேக்ஸ். சரி, அப்புறம் இடின்னு ஒன்று இருக்குது, அமலாக்கத்துறை. அது எதுக்கு இருக்குது? ஒன்று வருமான வரித்துறை சரியா இல்லைன்னா அமலாக்கத்துறை சரியா இருக்கோம்னா அதை வச்சுக்கிட்டு இதை கலைச்சி விட்டுறணும். இல்லை இந்த வருமான வரித்துறை சரியா இருக்குன்னா இந்த அமலாக்கத்துறை அவசியம் இல்லை. இதில் இப்போ எப்படி இது எந்த மாதிரி அணுகுமுறை? அப்போ ஐடியில் வேலை பார்க்குற எல்லாம் இன்கம் டேக்ஸ் துறையில் வேலை பார்க்குறது தண்ட சம்பளம், அமலாக்கத்துறை தான் சரியாக இருக்குன்னா அதை வச்சுக்கிட்டு இதை கலைச்சி விட்டுறணும். இல்லை இதுவே போதும்னா அதை கலைச்சி விட்டுறணும். முதல்ல ஒரு சின்ன ரவுடி ஏவுறது அது சரியாகலைன்னா பெரிய ரவுடி ஏவுறது மாதிரி நீங்கள் இந்த இடி ரைடு அனுப்பின இடத்துலாம் மோடி காசு வாங்கியிருக்க. அப்படி தேர்தல் பத்திரத்தில் 6650 கோடிக்கு மேலே காசு வாங்கியிருக்காங்க. ஆனால் வெளியில் வாயை திறந்தா நேர்மை உண்மை. அண்ணாமலை பாருங்க, இந்த தேர்தலில் பாருங்க 40 நாள் ₹1 காசு கொடுக்க மாட்டேன்ட்டு கீழே அப்படி தட்டுக்களை வச்சு காசை கொடுத்து கொடுக்க. அப்படி அடுத்த நொடி தட்டுக்கீழே காசு போகுது. இதான் இவங்க நேர்மை. 42 எம்எல்ஏ வாங்கினாங்க. எங்க? மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், சிவசேனாவிலிருந்து 42 எம்எல்ஏ. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, ஒரு எம்எல்ஏவுக்கு விலை 150 கோடி கொடுத்து வாங்கி பதவியை இவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. கேட்டால் நாங்கள் ஊழல் லஞ்சத்துக்கு நேர எதிர்பாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சரியா இருக்குன்னு பாருங்க. இப்போ கல்வி யாருக்கிட்ட இருக்கு? அறிவை வளர்க்கும் கல்வி யார்கிட்ட இருக்கு? அரசுக்கிட்ட இருக்கா? இல்லை, தனியார்ட்ட இருக்கு. நிலப்பரப்பு முழுமை இந்தியா முழுமைக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தரமான கல்வியை யார் கொடுப்பா? முதலாளி. தரமான மருத்துவத்தை யார் கொடுப்பா? அது முதலாளி. தமிழ்நாட்டிலே அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி இந்த மருத்துவமனைகள் தான், ஜெம் இந்த மாதிரி மருத்துவமனைகள் தான் சரியாக கொடுக்கும் என்றால் அரசு மருத்துவமனை எதுக்கு இடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே? அதுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி பட்ஜெட் எதுக்கு? அப்ப நீங்க பாருங்க, மருத்துவம் தனியார்கிட்ட இருக்கு, தரமான மருத்துவம். கல்வி தனியார்கிட்ட இருக்கு, தரமான கல்வி. போக்குவரத்து தனியார்கிட்ட இருக்கு. அரசு பேருந்துல ஒரு வய போக முடியாது. போய்கிட்டே இருக்கும்போது மழை பெஞ்சேன்னு வச்சுக்கிறோங்க, கொடை தான் பிடிக்கணும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, வளைவில் தட்டி பாருங்க, எண்ணற்ற பயணிகள் நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் கொடை பிடிச்சிட்டு போறது மலைக்குள்ள. ஒருத்தன் சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டவும் என்று இருந்தது. அந்த ஓட்டுநர் உட்கார்ந்துருக்காரு ஒரு நாற்காலி முக்காலியில். முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் பெல்ட்டை போட சொல்லுன்னு ஒருத்தன் போட்டுட்டான். அதான் நிறமை. பின்பக்க கதவு இருக்காது, இல்லைன்னா ஒரு பக்கம் முழுக்க கதவு இருக்காது. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்தில் இருக்க ஓட்டையில் ஒரு குழந்தை கீழே விழுந்துருது. பின்பக்கம் வந்து சக்கரம் ஏற்றி கொன்றுது. இதான் அரசு நடத்துகிற போக்குவரத்து. ஆனால் தனியார் போக்குவரத்து எல்லாம் லாபத்தில் இருக்கு. அரசு போக்குவரத்து 1 லட்சம் கோடி இழப்பில் இருக்கு, தமிழ்நாடு அரசு மட்டும். மற்ற இடத்துல யோசிச்சுக்க, 1 லட்சம் கோடி இழப்பில் இருக்கு. ஏறக்குறைய 9 லட்சம் கோடி கடனில் நம்ம நாடு நிற்கிது. ஆனால் 1000 ரூபா உனக்கு கொடுக்கப்படுது, 1000 ரூபா கொடுக்கப்படுது. அந்த காசு ஏன் தெரியுமா? அந்த காசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று, பழங்குடி மக்களுக்கென்று, அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கென்று மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதியை இது எதுக்கு ஒதுக்குது? ஓட்டு பறிக்க பெண்களுக்கு 1000. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் நின்று ஒரு நலத்திட்டத்தை கூட சொல்ல முடியல. 1000 ரூபாயிலேயே பிடிச்சி தொங்குறாங்க இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க. நம்ம சாகும்போது அந்த 1000 ரூபாயை நெத்தியில் வச்சு அடங்கு பண்ணி முடிச்சிட வேண்டியதான். இவங்க ஒன்றும் இல்லை, கிடையாது, ஒரு திட்டம் உருப்படி கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.